வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 3இல் வக்கரமாக இருக்கும்போது உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் ஸ்லோடவுனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. யாருக்கெல்லாம் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக அவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 2 மற்றும் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல். யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்காம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. 3ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 6இல் இருக்கும்பொழுது அது ஒரு ராகுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, புதிய வேலை வாய்ப்புகள், புதிய செஷன், புதிய ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 8இல் இருக்கும்பொழுது, ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8இல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்ன மன உளைச்சல், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது அதெல்லாம் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சின்ன சின்ன லிட்டிகேஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், மூத்த சகோதர சம்மந்தமான உறவுகள் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்களிடையே கொஞ்சம் சின்னதாக ஒரு கருத்து பேதம் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5இல் ஆட்சி பண்ணுறது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களோட செயல்பாடுகள் நம்ம மன வருத்தத்தை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் இப்போ செவ்வாயோட சாரத்தில் குழந்தைகளுடைய கேள்விகள், குழந்தைகளோட விஷயங்களை ஒரு மன வருத்தங்களோ மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்வு, ஸோ உத்தியோகத்தில் நல்ல உயர்வு, வேலையில் கொஞ்சம் பிரயாணம் மற்றமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் 6ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு வரும்போது சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போகிறதுக்கான ரொம்ப கவனம். 8ஆம் அதிபதியான சூரியன் 7இல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டென்ஷன்ஸ்னும் போது கஸ்டமர்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த வியாபாரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்பு, மன உளைச்சலும், நீங்கள் கமிட்டடான ஒரு விஷயங்கள் சின்னதாக ஒரு பிரேக் டவுன் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூடவே சூரியனுடைய தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க சட்ட ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் 10ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுவும் அது இப்போது செவ்வாயோட சாரத்தில் ரொம்ப கவனமான, பேராசைப்பட்டு ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 8இல் இருக்கும்போது மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக, லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 6இல் இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தாங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஒரு சச்சரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் பார்த்திங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது சொத்துக்கள், நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு உங்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்தரங்கள். குரு 6இல் இருந்து அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினா சனி 3இல் வக்கரமாக போய் அது உத்திரட்டாதியிலே போகும்போது முயற்சிகளில் கொஞ்சம் ஸ்லோடவுன் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுல வந்து சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் பெருசாக உங்கள் தந்தை சார்ந்த உறவுகளாக இருந்தும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள், தாயார் மற்றும் நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன், அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்தால் அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும். சில நேரங்களில் மனவேதனையும் கொஞ்சம் பிரச்சனைகளும் கொடுக்கும். சில நேரங்களில் குழந்தைகள் கேட்குற கேள்விகள் நம்ம மன வளர்ச்சியில் உருவாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது லீகல் சம்மந்தமான விஷயங்கள், யூனிஃபார்ம்டு பீப்புள்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.